गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे நமஹ. கடவுள் அருள் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நாம் தொடர்ந்து புரட்டாசி மாதத்தின் பலன்களை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் 12ஆம் இடத்திலே இருந்தக்கூடிய சூரியனும் புதனும் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனும் கேதுவும் என்று இந்த மாதத்தை ஆரம்பித்து வைக்கிறார்கள். சுக்கிர பகவான் 17 செப்டம்பர்லேருந்து 9 செப்டம்பர் வரைக்கும் இங்கே உட்கார்ந்துருக்க போகிற 9 அக்டோபர் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறாரு சிம்ம ராசியில். பின்பு கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார். 17 செப்டம்பர்லேருந்து 1ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் புத பகவான் தன்னுடைய ஆட்சி உச்சம் அப்படிங்கிற இடத்துல கன்னிராசியில் இருக்கிறாரு. அவர் துலா ராசிக்கு அக்டோபர் 2ஆம் தேதி பெயர்ந்து வந்துடுவார். இப்படி பெயர்ச்சிகள் எல்லாம் இவர்கள் பண்ணுவதனாலே நமக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தொழிலில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை காண வேண்டும் என்றால் லாபம் முக்கியமாக அமையும். இந்த லாபஸ்தானத்திலே சிம்ம ராசிக்குள்ளர சூரியனும் சுக்கிரனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பு நிறைய கிடைத்து விட்டது. விரயஸ்தானமான கன்னிராசிக்குள்ளர சூரியனும் புதனும் அமர்ந்ததுனாலே செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கிழமாமல் இருக்கும். ஆனாலும் யோகக்காரகனான இந்த சனி பகவானின் பார்வையால் கொஞ்சம் கட்டுப்பட்ட சூழ்நிலையும், உங்கள் ராசிக்குள்ளரையே இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்ப்பதனாலும், 2ஆம் தேதி அக்டோபருக்கு அப்புறம் புதனும் வந்த பிறகு இந்த செவ்வாயும் புதனையுமே குரு பார்க்க போகிறார் என்பதனாலும் உங்கள் ராசி கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். செலவுகள் கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொண்டு வருவீங்க. புதிய யுக்திகள், விளம்பரம் கொடுத்து வியாபாரத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள், எந்த விதமான நோக்கங்களும் இல்லாமல் செய்து கொண்டிருந்த காரியத்துக்கு நோக்கங்களை முதலாக கொண்டு வருது. எய்ம்லெஸ் அப்படின்னு சொல்கிறத போய் எய்மோட வேலைகள் செய்யணும், இந்தந்த வேலைக்கு இதுதான் பலன் அப்படின்ற டெஃபினேஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வருவீங்க. கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய விதமான பரிமாணத்திலே வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொழில் துறையில் முக்கியமாக ரியல் எஸ்டேட் தொழிலில் வர்த்தகங்களை பெருக்கி பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உணவு வர்த்தக தொழிலே இருப்பவர்களுக்கு புதிய நுணுக்கங்களை கண்டறிந்து இதில் ஈஸியாக இதில் காசு பண்ணிடுறேன் சார் அப்படின்ற கடைகளை ஓப்பன் பண்ணுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதத்திலே செய்யலாம். நிறைய ஸ்வீட் வியாபாரம், டெக்ஸ்டைல் வியாபாரம், இதெல்லாம் நிறைய அப்படி புழக்கத்தில் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வரும். குடும்ப தொழில்கள் வர்த்தகத்திலே நல்ல முதன்மையை வகிக்கக்கூடிய மாதம் இது. இந்த மாதத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாத்தையும் லைன் அப் பண்ணி கடகடன்னு எக்ஸிக்யூட் பண்ணணும். வேலை இல்லைன்னு சொல்லவே வேண்டாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். பணிமாற்றத்தினால் உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுடைய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பொருளாதாரத்திலே புதிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும், உங்களுக்கான ரெகக்னிஷன் என்கிற பதவிகள் கிடைப்பதற்கான மாதமாகவும் இந்த மாதம் அமைய இருக்கிறது. மகாலய அமாவாசை அன்று அவசியம் தர்ப்பணம் செய்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பவர்களாம் திதியெல்லாம் கொடுத்துவிட்டு தான தர்மங்கள் செய்வதனாலே நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.